பிரேக் லெஃப்ட் இல்ல, இது ஓட்டுருக்கு வராது. லைட்டா ஃபர்ஸ்ட் கியர் மேல காலை உள்ள விட்டு மேல தூக்கிடணும். இது ரொம்ப ஆம்பு பார்த்து தான் அடிக்கணும், அப்படியே அடிக்க முடியாது. ஆம்பு பார்த்து அடிக்கணும். இல்லப்பா அது இருங்க, கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படிங்க நியூட்ருக்கு அந்த சிங்கிள் லீவர் இருக்குல்ல, அதை மட்டும் அமுக்குனா போதும். இந்த லீவர் அமுக்கணும். நியூட்ருக்கு மட்டும் தனி லீவர் இருக்கும். காலில் அடிக்கும். எப்படி ஆப்பை பார்த்து அடிக்கணும்ண்ணே, அது சும்மா அடிக்க முடியாது. மாற்றி குடிக்கிறாமா போறேன் போறேன் பழைய மாடல் அது அப்படி இருக்கும். லெஃப்ட் சைடு பிரேக் வராது. அது ரைட் சைடு பிரேக் கீழே போட்டுருக்காரு. ஐயா ஐயா ரவி ரவி இந்த போன் லைவ் லைவ் லைவ்
சமத்துவத்தை வென்றெடுப்போம். வேர் அறுப்போம், வேர் அறுப்போம், வேர் அறுப்போம், வேர் அறுப்போம். சாதியத்தை வேர் அறுப்போம், சாதியத்தை வேர் அறுப்போம், வேர் அறுப்போம், வேர் அறுப்போம், வேர் அறுப்போம், வேர் அறுப்போம். சனாதனத்தை வேர் அறுப்போம், சனாதனத்தை வேர் அறுப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி வெறியர்கள் படுகொலை செய்யப்பட்ட வேட வளவு முருகேசனுக்கும் உள்ளிட்ட தோழர்களுக்கும் வீர வணக்கம். வருகுமார், வருகுமார். சமத்துவ பேரணி, சமத்துவ புல்லட் பேரணி. வருகுமார், வருகுமார். வென்றெடுப்போம், வென்றெடுப்போம். எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே சமத்துவத்தை வென்றெடுப்போம். ஐயா சாமியின் கைகளை வெட்டிய, ஐயா சாமியின் கைகளை வெட்டிய சாதி வெறியர்களே, சாதி வெறியர்களே, வெட்ட முடியுமா, வெட்ட முடியுமா, ஐயா சாமியின் கைகளில் உள்ள அறிவை சுரக்கின்ற, அறிவை சுரக்கின்ற பேனாவை வெட்ட முடியுமா? திருந்துங்கள், திருந்துங்கள், சாதி வெறியர்களை திருந்துங்கள். தமிழக அரசு, தமிழக அரசு அறிவிப்பு செய், அறிவிப்பு செய். மதுரை மாவட்டத்தையும் சிவகங்கை மாவட்டத்தையும் சாதி வெறி வன்கொடுமை மாவட்டமாக அறிவித்திடு, மாவட்டமாக அறிவித்திடு. வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். எழுச்சி தமிழர் தலைமையிலே சமத்துவத்தை வென்றெடுப்போம். அன்பார்ந்த தோழர்களே, சிறப்பாக நடைபெற்ற இந்த பேரணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் அரசு முத்துப்பாண்டியன் அவர்கள் சிறிது நேரம் பேரணியின் சிறப்புரையாற்றுகிறார். இறுதியாக தலைமையிலிருந்து வருகின்றுள்ள தலைமை நிலைய செயலாளர் எங்களுடைய அன்பு அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் பேருரையாற்றி இந்த பேரணியை முடித்து வைப்பார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த புல்லட் சமத்துவ பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தென் மாவட்ட விடுதலை தலைமையிலிருந்து வருகின்றக்கூடிய அன்பார்ந்த சமத்துவ புல்லட் பேரணியை தலைமை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி தீபம் என்கிற தொடர்மொழி அவர்களே, இந்த நிகழ்வை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன், ஊர்சேரி சிந்தனை வளவன், காளிமுத்து, வழக்கறிஞர் ரவிக்குமார் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வை சாதியத்தை வேறறுக்க சமத்துவத்தை வென்றெடுக்கும் இந்த பயணத்தை தொடங்கி வைத்து ஒரு பேருரை ஆற்றியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற கட்சியுடைய தலைவருமான கடந்த 4 ஆண்டுகளிலே தமிழகத்தில் ஏராளமான திட்டங்களை வழிவகுப்பதற்காக அடித்தளமிட்ட சட்டமன்றத்திலே பல கோரிக்கைகளை வைத்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த நிகழ்வை வழிநடத்திய தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் பாவலன் அவர்களே,
மாண்புமிக்க ஆற்றரசு அவர்களே, எல்லாளன் அவர்களே, சங்கத்தமிழன் அவர்களே, செல்லபாண்டியன் அவர்களே, முத்துவளவன் அவர்களே, விருதுநகர் மாவட்ட செயலாளர் இனியவன் அவர்களே, இன்னும் இதை முன்னின்று வழிநடத்திய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒருங்கிணைப்பு செய்த தம்பி அகரன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அவர் அழைத்தார். அகரன் அவர்களே, சேவக ரத்தினம் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, திருத்தை கனி அவர்களே, வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களே, வழக்கறிஞர் சரவணன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நெறிப்படுத்திய அன்பு சகோதரர் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மதுரை மண் என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு ஒரு இயக்கத்தை தந்த மண் தான் மதுரை மண். இந்த மண்ணிலிருந்துதான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தோன்றி இன்றைக்கு தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் நீல சிவப்பு வண்ணக்கொடி பரவி விரவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர்கள், அதற்கு தியாகம் புரிந்தவர்கள், அதற்கு அர்ப்பணித்தவர்கள் தான் மதுரை மண்ணை சார்ந்த போராளிகள். இந்த மண்ணிலே சிவகங்கை, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கையிலே தம்பி ஐயாசாமி அவர்கள் புல்லட் ஓட்டினான் என்பதற்காக அவருடைய கை வெட்டப்பட்டது. ஆனால் தலைவர் அவர்கள், எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், அவன் கையை வெட்டினான், உடனடியாக அவனுடைய கையை வெட்டு என்று சொல்வதற்கு பதிலாக அதை எவ்வளவு அழகாக தம்பிகள் இதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அந்த சாதியத்தை எதிர்க்க வேண்டும், அந்த சாதி வெறியர்களை எதிர்க்க வேண்டும். ஆனால் அதை எப்படி ஒரு போராட்ட களமாக மாற்றுவது என்பதை சிந்தித்து இந்த சாதியத்தை வேறொருக்க சமத்துவ பயணமாக புல்லட் பயணத்தை அறிவித்திருப்பதுதான் எழுச்சித்தவனுடைய தம்பிகள் என்பதற்கு அடையாளம். இன்றைக்கு கும்பகோணத்திலே அந்த கொடிகள் அப்புறப்படுத்தி சேதப்படுத்தப்பட்டது. 10 லட்சம் பேர் திருச்சியிலே பயணம் செய்த போது, மாநாட்டை விடுதலை சிறுத்தையில் கலந்து கொண்ட போது அங்கே இருந்த பாமகவினுடைய கொடி ஒரு சிறிய சேதாரமும் இல்லாமல் அங்கே பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் 10,000 பேர் பங்கேற்ற அந்த மாநாட்டிலே விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி அங்கே சேதப்படுத்தப்பட்டது. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் எப்படி எதிர்வினை ஆற்றினார்கள் என்று சொன்னால், அன்புமணி அவர்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு, அன்புமணி அவர்கள் வருத்தம் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த செயலை செய்தார்கள். கும்பகோணத்திலே மறுபடியும் அந்த கொடியை ஏற்றுவதற்காக வன்முறையிலே ஈடுபடாமல், திருப்பி அவர்களை தாக்காமல், திருப்பி அடி என்பதற்கு ஒரு இலக்கணமாக எப்படி அதை செய்து காட்ட வேண்டுமோ அப்படி அதை செய்து காட்டி அன்புமணி அவர்கள் வருத்தப்படக்கூடிய அந்த நிகழ்வை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம். இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு காலம் தான் இருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக தமிழகத்தில் இப்படிப்பட்ட சாதி வெறி சிக்கல்களை, பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலம் திசை திருப்புவதற்கான ஒரு செயலாக இது நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடியை, அழுத்தத்தை தர வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பெரிதாக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய வகையிலே, தேர்தலில் இருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய வகையிலே இது அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கும் திமுக கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக, இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் ஒரு சதி திட்டமாக இது அரங்கேறிக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். ஆகவே இந்த சதி திட்டத்தை அறிந்தவர் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஆகவேதான் இங்கே பேசுகிற போது நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கருத்தை காலையிலே இதை துவங்கி வைக்கிற போது ஒரு கருத்தை சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய சாதி வெறியர்களுக்கு, சாதியால் வளர்ந்தவர்களுக்கு நாம் உடனடியாக அவர்களுக்கு ஜனநாயகம் படித்து விட முடியாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு நாம் பயிற்சியை தர வேண்டும் என்று சொன்னார். என்ன பயிற்சி என்று சொன்னால், சமத்துவம் காண்போம் என்கிற பயிற்சி. அதாவது இந்த நாட்டிலே சாதியை பற்றி யாரும் பேசுவதில்லை. சாதி என்பது அடிப்படை சிக்கலாக இருக்கிறது. சாதி என்பதுதான் அடிப்படை முரணாக இருக்கிறது. அந்த அடிப்படை முரணாக இருக்கக்கூடிய சாதியத்தை பற்றி யாருமே பேசுவதில்லை. அரசுகளும் பேசுவதில்லை, அரசியல் கட்சிகளும் பேசுவதில்லை. ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே பேசுகிறது என்று சொன்னால் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஆகவே இந்த சாதி என்கிற அந்த அடிப்படை முரணை நாம் அரசியல்படுத்த வேண்டும். அதை அரசுகள் அதை
முன்னெடுக்க வேண்டும். அதில் சமத்துவம் காண்போம் என்கிற அந்த பயிற்சியை அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தர வேண்டும் என்கிற அந்த உணர்வை தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இங்கே புல்லட்டை ஓட்டுகிறது கையை வெட்டினாலும் அல்லது 4 நேரிலே படிக்க கூடாது என்று அந்த தம்பியை துன்புறுத்தினாலும் இன்னும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். ஆகவே இந்த புல்லட் பயணத்திலே சமத்துவ புல்லட் பயணத்திலே சாதியத்தை வேறொருக்க சமத்துவ புல்லட் பயணத்தில் பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், எதிர்காலமும் அதிகாரமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வரும், விடுதலை சிறுத்தைகளுக்கு வரும். அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம், ஆட்சியை வென்றெடுப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதுரை மண்ணில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழகத்தின் அரசியல் தலைவிதியை தலைகீழாக மாற்றிய எழுச்சி தமிழர் மகத்தான தலைவர் முனைவர் திருமா அவர்கள் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல என முடங்கிய மதுரை மண்ணில் இன்று சமத்துவ இந்த மகத்தான வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில இந்த இயக்கத்தின் தூண்களாய் விதைகளாய் இன்றும் இந்த இயக்கத்தின் பெருமைக்குரிய மணி மகுடங்களாய் விளங்கிக் கொண்டிருக்கிற அருமை அண்ணன் ஆற்றல் அரசு அவர்களை, மரியாதைக்குரிய கள போராளி அருமை தோழர் எல்லாளன் அவர்களை, அருமை தோழர் கூகா பாவலன் அவர்களை, மரியாதைக்குரிய தோழர் தலைமை செயலகத்தில் இருந்து வருகை இருந்திருக்கிற எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் பாலசிங்கம் அவர்களை, மரியாதைக்குரிய தோழர் சங்க தமிழர் அவர்களை, நான் பார்த்து வியப்படையக்கூடிய களப்பணியை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் கனியபதன் அவர்களை, வருகை இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் சங்க தமிழன் அவர்களை, அரச முத்துப்பாண்டியன் அவர்களை, ரவிக்குமார் அவர்களை, காளிமுத்து அவர்களை, அருமை தோழர் சிந்தனை வளவன் அவர்களை, இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு என்னை அழைத்திருக்கிற எனது வியப்புக்குரிய இளவல் ஒரு புதிய கணனி யுக புரட்சியை இயக்கத்தின் சார்பில் நிகழ்த்திக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி அகரன் அவர்களை, என்னாலும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் மாலின் செல்லபாண்டியன் உள்ளிட்ட இயக்கத்தினுடைய முன்னணி தோழர்களை, மதுரை மண்ணிலே நின்று முன்னணி தோழர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பெயரும் ஒரு வரலாறு. ஆகவே பல பேருடைய பெயரை சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறேன். அருமை நண்பர்களே, இன்று ஒரு உணர்வுபூர்வமான உளநிலையிலே நான் இருக்கிறேன். மதுரையிலே பேரணி நடக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா பேரணி இன்று 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களிடத்தில் தகவல் சொல்லப்பட்டது. பேரணி என்று சொன்னால் மாலையை ஒரு மகத்தான விடுதலை சிலிர்ப்பை பெறுகிற வகையில எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் என்கிற வழக்கத்தோடு அந்த பேரணியை கட்டமைத்தார். இது ஒரு 2வது அத்தியாயம் என்று நான் கருதுகிறேன். அரசு அதிகாரிகள், காவல் அதிகாரிகள், வருவாய் அதிகாரிகள் இந்த பேரணியின் பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட சாதிய அடையாளத்தை சொல்லக்கூடிய பேரணி அல்ல. ஒரு குறிப்பிட்ட சாதியின் ஆண்ட பெரும்பறை கதையை பேச நாங்கள் தமிழ் சமூகத்தின் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள முடியாத சிலர் சாதி பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ் சமூகத்தின் பெருமையை பேசிக் கொண்டிருப்பதால் தான்
எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் இன்று சர்வதேசம் மதிக்கக்கூடிய தலைவராக தலை நிமிர்ந்திருக்கிறார். சாதி பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேதான் ஒரு குட்டைக்குள்ளேதான் அவர்கள் சுழல முடியுமே தவிர அதை கடந்து போக முடியாது. இந்தியா முழுவையும் நாங்கள் ஆண்டவர்கள். சிந்து வெளி என்பது தமிழர்களின் நாகரிகம். சிந்து வெளியில பயன்படுத்தப்பட்ட வரி வடிவங்கள் தமிழர்களின் மொழிதான், தமிழ் வரி வடிவம்தான் என விடுதலை சிறுத்தைகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே முழங்கியது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பொறியாளராக நான் பணியாற்றிக் கொண்டிருந்த போது என்னுடைய வீட்டில் நடந்த மாநில மைய குழுவில் மரியாதைக்குரிய அண்ணன் ஆற்றல் அரசவர்கள் ஒரு வரலாற்று சாட்சி. அவையெல்லாம் பொக்கிஷமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த வரலாற்று சாட்சியை நான் வைத்துக் கொண்டு சொல்கிறேன். அப்பொழுது நடந்த மையக்குழுவில் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் சொன்னார்கள், இந்தியாவின் வரலாற்றை சனாதன சக்திகள் வடக்கிலே இருந்து எழுதுகிறார்கள். ஆரியர்களின் வருகை என்று சொல்லி இமயமலையிலே இருந்து தொடங்கி இந்தியாவின் வரலாற்றை எழுதுகிறார்கள். இது தவறானது. இந்தியாவின் வரலாற்றை தெற்கிலே இருந்து தொடங்கி நாம் எழுத வேண்டும் என்று முதல் முறையாக தமிழ் நிலத்தில் குரலை எழுப்பியவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா. கொடுமைகளுக்கும் வன்முறைகளுக்கும் எதிராக நேரத்தில் நிறைவேறுகிறது. இறுதி செய்தியாக நான்